மெயினாக என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் எதுவும் கிடையாது, எதுவும் செலவும் கிடையாது. வந்தோமா நம்ம பாட்டுக்கு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் போகலாமான்ட்டு இருக்கோம். இல்லை நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு, நிறைய இருக்குது. உள்ள ஃபுட் அலோடு கிடையாது, எதாக இருந்தாலும் நீங்கள் இங்கேயே வாங்கி சாப்பிட வேண்டியது தான். வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷெனாய் நகரில் இருக்கிற திருவிகா பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பார்க்கு ரொம்ப பழமையான பார்க்கு தான், ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பார்க்கில் என்னென்ன மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குன்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பார்க் வந்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இடத்துல வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம புதுசாக இந்த வீடியோ போட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பூங்கா வந்து திறந்துருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 5 to 9, அதுக்கப்புறம் ஈவினிங் 5 to 9 வரைக்கும் தான் இந்த பார்க் ஓப்பன் ஆகிருக்கும். சண்டேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அதாவது சிக்கன் போன்லெஸ்ஸு, இது கிரீன் சிக்கன் மின்ட்னு சொல்லுவோம் இல்லையா, கிரீன் சிக்கன். இது போனோட இருக்கும், சிக்கன் போனு. இது சிக்கன் லிவரு, மட்டன் கட்லெட்டு, லெக் பீஸு, மட்டன் சூப்பு, போட்டி, ரத்தம் எல்லாமே போடுவோம். மட்டன் போட்டி, மட்டன் ரத்தம், டிஃபன் ஐட்டெலாம் கூட போடுவோம். டிஃபன் பார்க்கில் எந்த ஸ்நாக்ஸ்னும் அதர் ஃபுட்ஸ்லாம் அலோடு இல்லையா. ஸோ எல்லாமே நீங்கள் வெளியில் தான் இங்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஓகேங்களா? நாங்களும் சரி ஓகே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பொரியை சாப்பிட்டுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாம இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கோம். இங்க நம்ம வந்து இந்த கிரவுண்டோட மேப்பு, ஸோ என்னென்ன இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, வாலிபால் கோர்ட் இருக்கு, அவுட்டோர் ஜிம் இருக்கு, அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டன் ஒன்று இருக்கு, அப்புறம் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் ஏரியா ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து செயற்கை காடுகள் ஒன்று உருவாக்கி இருக்காங்களா அது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் அந்த கிரவுண்ட் இருக்கு, ரீடிங் ஜோன் இருக்கு, 8 வடிவ அந்த நடைபாதை அது ஒன்று இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, மெடிடேஷன் ஜோன் இருக்கு, பிளே ஏரியாவும் இருக்கு, யோகா அந்த மையமும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இது உள்ள கம்ப்ளீட்டா இருக்கு. இது வந்து இந்த இதோட மேப்பு. ஸோ நாம இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த மேப் நீங்க எங்க போறோன்றது உங்களுக்கு கரெக்டா சொல்றதுக்குன்னு கரெக்டா இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப பாக்குறது வந்து ஸ்கேட்டிங் கிரவுண்டு. ஸோ குழந்தைங்களா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கு. இது ஸ்கேட்டிங்க்கு ஃபுல்லாவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது, பார்க்கறது சூப்பராக இருக்குது, பசங்க நல்லா எனர்ஜிக்காக இருக்காங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பேட்மிண்டன், அப்புறம் டென்னிஸ், ரெண்டுத்துக்குமே தனி கோர்ட் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஃப்ரீ தான், நீங்கள் என்ட்ரி போட்டு போனால் மட்டும் போதும். இதுதான் வந்து நீங்கள் பார்த்த அந்த மியாவாகி அந்த செயற்கை காடுகள். இங்கே வந்து நாம் பார்க்காத நிறைய மரம், செடி, கொடிகள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பச்சை பசல்னு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் ஈவினிங் ஆனால் வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிற கிரவுண்டு பார்த்தீங்கன்னா வாலிபால் கிரவுண்டு. ஸோ இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கிரவுண்டு. நல்லா பெருசாகவும் இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்கள் பால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே என்ட்ரன்ஸ் சைன் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் இங்கே விளையாடலாம், எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஸோ இது பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது கிரிக்கெட்டுக்கான ட்ரைனிங் அந்த கோர்ட் மாதிரி. ஸோ இங்கே வந்து நீங்கள் தாராளமாக ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த பிளேஸ் ரொம்ப சைலண்டா இருக்கு. நீங்க ஏதோ புக்ஸ் எடுத்து வந்து ரீடிங் படிக்கிறீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது குழந்தைங்களோட பிளே ஏரியா தாங்க. அதுதான் ரொம்ப மெயினான ஏரியா. பார்க்கறதுக்கு செம பெருசா இருக்கு. நீங்க வீட்டுல இருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் செமையா இருக்கும். ஏன்னா இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க கூட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பயமும் வேணாம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அந்த சறுக்கு மரங்கள்ல இருந்து ஸோ அட்வென்ச்சர் கேமு, நல்லா பிரெயின்கான கேம்ஸு, ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரிய ஏஜ் வரைக்கும் இருக்குது. இந்த கேமை தாராளமாக எல்லாருமே விளையாடலாம். ஸோ பேரண்ட்ஸு உங்களுக்கான எந்த டென்ஷனும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ உங்கள் கிட்ஸை எந்த கண்ட்ரோல் பண்ணணுன்ற அவசியமும் இங்கே இருக்காது.
ஹாப்பியாக அவங்க விளையாடுவாங்க. பார்க் பிடிச்சிருக்கு. இந்த பார்க்கில் உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? சீசா சீசா வேற டக்கு டக்கு சடுக்கு மரம் சட் மரம் டான்ஸ். பார்க்கை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. இந்த பார்க் சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. மெயினாக என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் எதுவும் கிடையாது, எதுவும் செலவும் கிடையாது. வந்தோமா நம்ம பாட்டுக்கு பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா போகலாமான்ட்டு இருக்கோம். செலவே இல்லாத பார்க்னா இதுதான். எந்த இதுவும் செலவும் கிடையாது. நம்ம பட்ஜெட்டில் ஃப்ரீயாக வந்தோமா நிறைய இடம் இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. ஃபேமிலிக்காக நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைசா நமக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கூட கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்களே வாலிபால்ஸு, அதுக்கப்புறம் கிரிக்கெட் ட்ரைனிங்ஸு, எல்லா வகையான கேம் இருக்குது. அது ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸாக இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. டாய்லெட்ஸ் எல்லாமே க்ளீனாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் பாஸ்க்கு இது 100% கேரண்டி. ஸோ நாம் வேறு இன்னொரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.